அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. நீங்கள் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவு போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க 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 நன்றி. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு. என்ன இங்கே இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ புக்கு படிக்கணும், எதோ படிக்கணும்னு சொல்கிறாங்களே, எங்கே படிக்கிறது, எதை படிக்கிறது, இவ்வளோ புக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய மைண்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழாக இருந்தால் என்னென்னமோ புக்கு சொல்கிறாங்களே, அவுட் சோர்ஸ் புக்கு பார்த்தோன்னா ஏகப்பட்ட புக்கு. அதாவது புக் மீன்ஸ் நான் அகாடமி புக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல கிடையாது. பழங்காலத்து அந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சொல்லகராதி, ஓகேங்களா, அந்த மாதிரியான புக்கெல்லாம் பழமொழி 400 புக்கு, இந்த மாதிரி நிறைய புக்கு ஒவ்வொன்றுக்கும் கலைச்சொற்களுக்காக இருக்கட்டும், மரபு தொடருக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புக்கு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிகே சைடு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா தேசிய வரலாறு கா வெங்கடேசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா வெங்கடேஷன்லேயே நிறைய புக்கு சொல்கிறாங்க. பாலிட்டிக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, நிறைய புக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 புக்கு அவுட் சோர்ஸில் சொல்கிறாங்க. எவ்வளோ படிக்கிறது, எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோத்ரூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இங்கே என்னென்னா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம்? கிரவுண்ட் ரியாலிட்டி மீன்ஸ் என்னென்னா, இதுதான் இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த நாயகன் படத்தை சொல்லுவாங்கள்ல, ஐரே அப்படின்னா இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை டிஎன்பிசி தரப்பில் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இது மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் தாண்டி மாற்றுறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ இவ்வளோ புக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு கண்டென்ட் ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணுமா? ஒரு குரூப் 1 ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா சோர்ஸ் ஆஃப் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கே. ஒரு குரூப் 1ல் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு கூட இந்தளவுக்கு லிஸ்ட் ஆஃப் புக்கு படிக்கிற மாதிரி கூட கிடையாது. ஓகேங்களா? ஆனால் சாதாரண ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு சோர்ஸ் ஆஃப் புக்கு இவ்வளோ கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே, இதை நம்ம மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தாண்டி இவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களாங்கிறதே நம்ம யூகிக்கவே முடியாது. இவங்களுக்கு தோணுச்சுன்னா மாறுவாங்க. இவங்களா மாறினா மட்டும்தான். நாம் மாற்ற வைக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இங்கே மாறாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களில் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா, இவங்க எப்போ மாறுவாங்க அப்படிங்கிறது நம்ம உட்காந்துக்கிட்டு இல்லை நம்ம மாற்றலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறதுனாலையோ இங்கே உங்களுக்கான காலங்கள் பார்த்தோன்னா வெயிட் பண்ணாது. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் இப்படி தான் இருக்குமானா, இனிமேல் மாறலாம். ஆனால் அது எப்போ மாறுங்கிறது சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா பழைய சிலபஸ் மாற்றினா கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்க தோணும். ஓகே, அப்போ பழைய சிலபஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிசிகளில் வேண்டுகோள் வைக்கிறதோ, இல்லை நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் என்ன ஒரு ஸ்டெப் முயற்சி எடுத்தாலுமே கூட அது டிஎன்பிசி செவி சாய்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, காலங்கள் போயிடும், நேரங்கள் போயிடும், வருடங்கள் போயிடும். அடுத்த வருஷம் எக்ஸாமும் வந்துடும். இவங்க மாறணுன்னா ஒரு 3 வருஷம் கழித்து கூட மாறுறாங்கன்னே வச்சுங்களேன். 3 வருஷம் கழித்து இந்த சிலபஸ்லேருந்து வேறு சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இல்லை அவங்களுடைய தப்பு அவங்களுக்கு தெரியுது தெரியலைங்கிறத தாண்டி அவங்க நினச்சாதான் அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க நினச்சா எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸு கூட அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான். நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுனால இதனாலேயோ அதனாலெல்லாம் எந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், அங்கே கூடுதல் வேக்கண்ட் வந்திருக்கு அப்படின்னா இவங்க ஆடமில் பார்த்தோன்னா ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம இது பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஎன்பிசியினுடைய அந்த ஒரு போக்குன்னு சொல்லுவாங்கள்ல, டிஎன்பிசி இப்போ எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இல்லை நாமளும் பார்த்தோன்னா இந்த ரீ எக்ஸாமுக்காக என்னென்னமோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இங்கே நீங்கள்
நான் மாறுதல் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறினா நான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் பல வருடங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 வருடமாக இருக்கலாம், 2 வருடமாக இருக்கலாம், 3 வருடங்களாக கூட இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். பட் அது வந்ததுக்கப்புறம் நான் மாறிக்கிறேன், அந்த வந்ததுக்கப்புறம் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது, அது எப்படி சொல்கிறது, தூண்டில் நம்ம கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான். ஆனால் கடலில் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்குது. நான் தூண்டில் போட்டு பிடிக்கணும்னா அந்த ஒரு மீன் கடலில் உங்கள் தூண்டில் மாட்டணுங்கிறது எப்படி முடியும்? மாட்டாதாங்க சார்னா மாட்டும். ஆனால் அந்த கடல் எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு கடல், அதில் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. நீங்கள் தூண்டில் போடுறீங்க, அதுவும் கரெக்டாக உங்கள் வலையில் அவ்வளோ பெரிய பறந்து விரிந்த கடல்லேருந்து உங்களை வீட்டில் உங்கள் மீனில் மாட்டணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு விஷயம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த இடத்துல இவங்க எல்லாம் மாறினதுக்கப்புறம் நான் படிக்கிறேன், உங்களுக்கு ஃபேவராக வரும்போது நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே காலங்களை வீணடிச்சு விட்டோம். அப்போ இது முறையாக, அப்போ இது ஒரு முறை இல்லாதது தானே சார்னா? ஆமாம், அது என்னால் 100% சொல்ல முடியும். 100% அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் வேறு வழி கிடையாது. அதான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, வேறு வழி கிடையாது. நம்ம விலைவாசி ஒவ்வொன்றும் ஏறும்போது டக்குன்னு ஒரு விலைவாசி ஏறும். திடீர்னுட்டு பார்த்தோன்னா தக்காளி கிலோ 200 அப்படின்லாம் வரும். அப்போ அது ஏற்றுக்க முடியாத ஒரு விலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி அது போனால் தான் அடுத்தது, இல்லை நான் தக்காளி விலை பார்த்தோன்னா 10 ரூபா கிலோ, 10 ரூபா 5 ரூபா வரும்போது தான் நான் சமைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்னென்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஆனால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இவ்வளோ லிஸ்ட்டாக புக்கு, ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு இவ்வளோ புக்கு, இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் படித்து அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒன்றும் யூபிஎஸ்சி எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 ரேஞ்சுக்கு, ஒரு யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு இவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போஸ்டிங்கும் கொடுக்கணும், அந்த ரேஞ்சுக்கு அந்த போஸ்டிங்க்கு தகுந்த சேலரியும் கொடுக்கணும். அப்போ அந்த சேலரிக்கு அந்த போஸ்டிங்காக ஒருத்தன் 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட கஷ்டப்பட்டு படிப்பான். பட் குரூப் 4 அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு எதுக்கு இவனுக்கு இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் புக்கு படித்து அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயம் ஒன்று இருக்குல்ல. இங்கே யாரால் முடியாதுங்கிறத பற்றி நான் பேசவே கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ சார் இந்த சோர்ஸ் ஆஃப் புக்கு படித்து பாஸ் பண்ணுறவன்னு இருக்கான்ல சார், நான் இங்கே முடியாத பற்றி பேச கிடையாது. அதாவது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அந்த வரையறையை தாண்டி போகும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்குல்ல. இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் புக்கு படித்து, இப்போ அடுத்து குரூப் 4 2000 வேக்கண்ட் வருதுன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் புக்கு படித்து இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி அந்த 2000 வேக்கண்ட் ஃபில் ஆக தான் போகுது. ஆனால் இந்த குரூப் 4 தரத்துக்கு எதுக்கு இவ்வளோ தூரம்? அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் புக்கை படித்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் புக்கு படித்து பாஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ அதாவது தன்னால் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒரு மீடியம் லெவல்லையாச்சும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஒரு 10ஆம் வகுப்பு தரம்னா இப்படி தான், இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஹை ரேஞ்சுக்கு சயின்டிஃபிக் ரேஞ்சுக்கு நீங்கள் பயங்கரமாக யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் ரேஞ்சுக்கு வச்சிங்கன்னா அதுக்கும் அடாப்ட் ஆகி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்களாம் சொல்ல கிடையாது. 100ல் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. அதுக்காக அது நியாயமாகிடாது. நான் சொல்கிறது அதுக்காக அது நியாயமாகிடாது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேறு வழி இல்லை. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை. இதெல்லாம் மாறுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. எப்போ மாறுன்னு நம்ம கணிக்கவும் முடியாது. ஸோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நம்ம படித்தாகணுமான்னு சார்னா ஆமாம். அப்போ எப்படி சார் இவ்வளவும் நம்ம கோத்ரூ பண்ணுறது? இவ்வளோ புக்கும் சோர்ஸ் ஆஃப் புக்கும் நம்ம கோத்ரூ பண்ணி நம்ம படிக்கணுமா? அது எப்படி படிக்கிறது? ஸோ நம்ம என்னென்னா இப்படி இருக்கேன்னு நம்ம வருத்தப்படுறத விட இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணுங்கிறத பற்றி யோசிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா காலங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. இங்கே யாருமே இன்னும் நான் 10 வருஷம் கழித்து போஸ்டிங் வாங்கினாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் எனக்கு கரெக்டாக முறையான எக்ஸாமாக நடந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா?
ஏன்னா வேறு வழி இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, வேறு வழி இல்லை. உங்களோட சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் உடனே வேலைக்கு போய் ஆகணும். ஒரு வருஷங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ அடுத்த வருஷம் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எழுதுறீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு 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 வருடங்கிறது இந்த இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு வருடங்கிறது நமக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் இப்போ ஒரு வருஷம், ஒரு மாதம், ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக விட்றாங்கன்னா அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அடுத்த எக்ஸாம் படி, ஒரு தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்களாங்கிறதுல ரொம்ப ரொம்ப ரேராக, எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல காலங்கள் வெயிட் பண்ணாது. அப்போ எக்ஸாம் 2026 இப்படி தான் நடக்கும், இப்படிதெல்லாம் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், இவ்வளோலாம் முடித்தாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இது நியாயமாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம காலங்கள் வெயிட் பண்ணாது. நியாயமாக நடக்குமா நடக்காதா, இல்லை இவங்க எப்போ மாறுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரம் 2 வருஷம் 3 வருஷம் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிங்க, வேறு வழி இல்லைங்கிறேன் நான். ஏன்னா நாங்களும் போராடி கத்தி ஓஞ்சி போயாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும்? இதுக்கு அடாப்ட் ஆகிக்கிங்கப்பா, வேறு வழி இல்லை. அவங்க சேஞ்ச் ஆகுறப்ப ஆகட்டும், இது எப்போ மாற்றத்துக்கு வருதோ வரட்டும். ஏன்னா இங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருமே இல்லை. நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிஎன்பிசிக்கு எதுக்குமே வந்து பார்த்தோன்னா செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களை நினச்சி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒன்று அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்கிறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி இதுக்காக என்னென்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ, இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த சோர்ஸ் ஆஃப் புக்கெல்லாம் படித்து எப்படி அந்த 2000 போஸ்டிங்குள்ளே நம்ம வருவோம். நான் ஒரு உதாரணத்துக்கு 2000 போஸ்டிங் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது 4000 இருக்கட்டும், 6000 இருக்கட்டும், 8000 இருக்கட்டும், ஓகேங்களா? அப்போ ஒரு 6000 போஸ்டிங் போட்டால் கூட அந்த 6000 போஸ்டிங் கண்டிப்பாக அடுத்த வருஷம் போக தான் போகிறாங்க. அடுத்த வருஷம் 6000 போஸ்டிங் குரூப் 4 போடுறாங்கன்னா 6000 போஸ்டிங் கண்டிப்பாக எல்லோரும் போவாங்க. எல்லாருமே என்னது இந்த அடிப்படையை இந்த லிஸ்ட் ஆஃப் புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் போக முடியும். இந்த லிஸ்ட் ஆஃப் புக்கு படித்து தான் ஆகணும், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு தரத்தை தாண்டி ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டு தரத்துக்கு நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன் 10ஆம் வகுப்பு தரன்னு போட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எவ்வளோ தான் சார் படிக்குது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும், அவ்வளோதான். சார் 1,00,000 கலைச்சொற்கள் இருக்குது, 1,00,000 கலைச்சொற்கள் நீ படிக்காத, உன்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படி. ஆனால் புத்தகத்திலிருந்து வரக்கூடியது வினாக்கள் எவ்வளோக்கு உன்னால் வந்து பர்ஃபெக்டாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னால் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணிக்கோ. அவுட் சோர்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ படித்து உன்னால் வந்து உன்னுடைய நாலேஜ் படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணு. ஆப்ஷனல் எலிமினேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நீ யூஸ் பண்ணி உனக்கான ஆன்சர் நீ தக்க வச்சுக்க முடியுமோ பண்ணு. இது எல்லாம் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு வாங்க. ஜிகேவும் அதே மாதிரி தான் சார். ஜிகே வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் அவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி அவ்வளோ தெரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறேன். இப்போ ரவுலட் சட்டம்னு இருக்குது, நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற ரவுலட் சட்டம் எங்கெல்லாம் இருக்கோ நல்லா கோத்ரூ பண்ணி படிங்க. அவுட் சோர்ஸ் புக்கில் ரவுலட் சட்டம் பற்றி என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து படிங்க நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்குமே ஒரு 10 பாயிண்ட் அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. அது வாட்டவர் நீங்கள் எது படித்தாலும் சரி, எந்த ஒரு ஹெட்டிங், இப்போ ஒரு பாடத்துக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உள்ளாட்சி அரசாங்கம்னு இருக்குது, அதில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சம்மந்தமாக நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறது நல்லா படிச்சுக்குங்க. புத்தகம் தாண்டி அவுட் சோர்ஸில் அது நீங்கள் எந்த புக்கு வேணால் எடுத்துங்க. வெங்கடேசன் புக் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். தமிழில் வந்து பார்த்தோன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்குது, நிறைய புக்கு அகாடமி புக்கில் கூட நிறைய இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக அங்கங்கே தகவல் ஒரு சேகரித்து நீங்கள் ஒரு தொகுப்பாக வச்சுக்குங்க. இப்போ குடியுரிமைன்னு இருக்குது, குடியுரிமை புத்தகத்தில் இருக்கிற தகவல் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். புத்தகத்தில் இல்லாத தகவல், குடியுரிமை பற்றி என்ன எக்ஸ்ட்ராலாம் இருக்குது அதெல்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னென்னா அவுட் சோர்ஸில் எந்தெந்த புக்கு படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவுட் சோர்ஸில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், இதை சார்ந்திருக்கக்கூடிய தகவல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-20 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி.
இவ்வளோ புக்கு படிக்கணுமாலாம் கிடையாது. இவ்வளோ புக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் என்னென்னா ஒரு புக்கு வந்து காட்டுறாங்கன்னா இந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா 400 பேஜ் இருக்குது, இந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா 800 பேஜ் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே கீ ரெஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதை சார்ந்து நம்ம புத்தகத்தில் படித்த பாயிண்ட்டை சார்ந்து இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். உங்களுக்கு நாளைக்கு நான் ஒரு வீடியோ வரேன், ஒரு செம கிளாரிட்டியோட ஒரு வீடியோ வரேன். அவுட் சோர்ஸ் புக்கு வந்து நம்ம இவ்வளோ புக்கு படிக்கணுமா, இவ்வளோ புக்கு நம்ம எப்படி படிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அதுக்கு நான் சூப்பரான ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் 10,000 புக்கு இருந்தாலுமே கூட நமக்கு என்ன தேவை, ரவுலட் சட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோ தான். ஓகே, ரவுலட் சட்டம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. அது 10,000 புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் அதே தகவல் தான் இருக்கும், 20,000 புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் அதே தகவல் தான் இருக்கும். ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு தகவல் இருக்காது, எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கூடுதலாக இருக்குமே தவிர 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குமே தவிர, ஆனால் பேசிக்கான தகவலுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அதை நீங்கள் நல்லா உத்து நோக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. அதாவது நம்ம போதுமான அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதுமானது. அதுக்கு ஸ்கூல் புக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அவுட் சோர்ஸு ஒரு ரெஃபரன்ஸ். அவுட் சோர்ஸில் ஒரு 4-5 புக்கு ரெஃபரன்ஸு, ஸ்கூல் புக்கில் நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். அப்போ அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம கோத்ரூ பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ நான் சூப்பரான ஒரு ஐடியாவோட நாளைக்கு நான் வரேன். நீங்கள் வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையும் பட தேவையில்லை, தமிழை பொறுத்த வரைக்கும் கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா நாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸை தாண்டி படிக்கிற அந்த விஷயத்தை தமிழுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் நம்ம படித்த பார்த்தீங்களா தியரட்டிக்கலாக, அந்த நாலேஜை இந்த ஜிகேக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் படிக்கணும். இப்போ நம்ம தமிழுக்கு வந்து அவ்வளோலாம் படிக்க தேவையில்லை, தமிழுக்கு படிக்கிற கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் என்னது அந்த மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக மார்க் வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? கலைச்சொற்கள்லாம் 10 கேட்குறோன்னா 10க்கு 10 எடுக்க முடியுமாங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியாது. எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஆன்சர் கீ நம்ம செக் பண்ணால் தான், அஃபிஷியல் கீ செக் பண்ணால் தான் தெரியும் நமக்கு கலைச்சொற்கள் எவ்வளோ மார்க் வருங்கிறது. ஏன்னா படித்த கேள்வி அங்கே வருமானு சொல்ல முடியாது. கலைச்சொற்கள் அது 1000 கலைச்சொற்கள் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ அது நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும் படிக்க போகிறோம், எங்கேயோ கேள்விப்பட்டதை எழுத போகிறோம், அவ்வளோதான். ஆனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வைஸ் கேட்கக்கூடிய கேள்விகள் எதெல்லாம் இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம அந்த புக்கை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம படித்ததிலிருந்து வரக்கூடிய கேள்வியை நம்ம தப்பு இல்லாமல் போடணும். அப்போ அவுட் சோர்ஸ் புக்குக்கு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியாவோடு நான் சொல்கிறேன். அந்த ஆங்கிள் நீங்கள் படித்து பாருங்கள், ஜிகே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இது நாளைக்கு ஒரு ஜென்ரலில் வந்து கிளாரிட்டியாக கிளியராக நீங்கள் பயப்படாத அளவுக்கு என்னால் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த கைடன்ஸ் வீடியோ நான் போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜிகே நினச்சி எவ்வளோ ரெஃபரன்ஸ் புக்கு, எவ்வளோ பேர் இவ்வளோ புக்கு, அந்த புக்கு இந்த புக்குன்னு எவ்வளோ புக்கு சொன்னாலுமே கூட நமக்கு தேவை அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு புரிதல், அது ரிலேட்டடான தகவல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் எத்தனை புக்கு பார்த்தாலும் அதே தகவல் தான் இருக்க போது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, நாளைக்கு அது ஒரு கிளாரிட்டியாக கிளியராக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். அதை தொடர்ந்து நீங்கள் படிங்க. இந்த 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 ஃபார்மேட்டு இவ்வளோ புக்கு இவ்வளோ படித்து இந்த குரூப் 4க்கு படிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை தான். ஆனால் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி படி நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா ஆகிதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா காலங்கள் நமக்கு வெயிட் பண்ணாது. அவங்க எப்போ மாறுறாங்களோ அப்போ மாறட்டும், நமக்கு சாதகமாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, அந்த பிளானருக்கு முன்னாடியே சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிறதுனால இங்கே மாற போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஓகே பசங்களாம் போராடுறாங்க, பாவமாக இருக்காங்க, நம்ம வந்து சிலபஸை மாற்றி விட்டுறலாம், அந்த அளவுக்கு டிஎன்பிசியில் நம்ம மேலே கருணை காட்டுவாங்கன்னாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 பேர் செத்தே போயிட்டாங்க. அதுக்கே கருணை காட்டாத ஒரு டிஎன்பிசி நீங்கள் இது பண்ணுறதுனால கருணை காட்டுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்காக தோணுச்சுன்னா பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. நாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண பாருங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். இது உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்கள் மனசுக்குள்ளேயும் இந்த எண்ணோட்டம் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனாலும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான நேரங்கள் போய்கிட்டே தான் இருக்கும், காலங்கள் போயிட்டே தான் இருக்கும். இந்த அக்டோபர் மந்த் முடிஞ்சு தீபாவளிலாம் முடிஞ்சு நவம்பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த நான் சொல்கிறக்கூடிய இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கான ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர்,
உங்களுக்கான அந்த லைஃபுக்கான அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண வச்சிடும். வேறு வழி இல்லை. அதுதான் இங்கே உண்மை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டீட்டெயில்டாக அந்த ஒரு வீடியோ பதிவு, கைடன்ஸ் வீடியோ பதிவு கொடுத்துட்டு நம்ம அடுத்த பிளான் என்ன, ஸ்டடி பிளான் எப்படி, என்ன ஏது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நாளைக்கு வரேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.